ஃப்ளேவர் எப்படி அந்த ஒரு டேஸ்ட் பிரியாணி அப்படியே குக் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃப்ளேவர் நல்லா கிடைக்கணும்னா ஆவி வந்து வெளியில் போகக்கூடாது. லைட்டாக அப்படியே ஒரு மிக்சிங் ஹைதராபாதி இன்றைக்கி நம்ம ப்ரிப்பரேஷன் ஹைதராபாத்தி பிரியாணி. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படியே காட்டுறேன். பேசிக்காக வந்து 1 kg ரைஸ், ஒரு கோழி, 1 கிலோ கோழி, இதுதான் ஆவரேஜு. அதோட வந்து 2 ஆனியன், பச்சை மிளகா, மின்ட் லீவ்ஸ், புதினா, coriander leaves, lemon. இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ். மற்ற மசாலா எல்லாம் போட அப்படியே பார்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸு அப்படியே வாஷ் பண்ணியாச்சு, அப்படியே ஷோக் ஆகிட்டுருக்கு. ஒரு 15 to 20 minutes அப்படியே சோக்கிங். சிக்கன், டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சது, bayleaf, cardamom, பிரியாணி இலை, ஏலக்காய், சீரகம், பெப்பர்கார்ன், குருமிளகு, க்ளவுஸு, பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, இது கரம் மசாலா. ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ஹைதராபாத்தி பிரியாணி. தயிர் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். இதோட மாரினேஷன் போட போகிறோம். எல்லாம் மாரினேஷன் தெலுங்குலேயே அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ఇది సంతోషాన నమస్కారం. నమస్కారం. తెలుగు హైదరాబాద్ బిర్యానీ ఫేమస్. నాకు ఇష్టమైన బిర్యానీ. నేను ఎప్పుడు బాగా ఇష్టపడి తింటాను. నేను ఇప్పుడు మిక్స్ ఎలా చేయాలో నేను చెప్తాను, కొంచెం చూడండి. ఇది బిర్యానీ మసాలా. பிரியாணி மசாலா அப்படியே உள்ளே போட்டிருக்கு. ఇది గరం మసాలా 1 స్పూన్. 1 ஸ்பூன் கரம் மசாலா. చికెన్ మసాలా 1 స్పూను. చికెన్ మసాలా 1 స్పూను. ఇది అల్లం ఎల్లిగడ్డ ఆల్రెడీ మనం గ్రిల్ చేసి పెట్టుకున్నాం. 2 జింజర్ గార్లిక్ పేస్ట్. ఇది అల్లం ఎల్లిగడ్డ 3 స్పూన్లు యాడ్ చేయండి. 3 స్పూన్స్ அப்படியே போட்டுடலாம். పెరుగు, தயிர், ஆனால் ఇది 4 స్పూన్లు. ఆల్ సేమ్. మేము తమిళ్, తెలుగు ఆల్ 4 స్పూన్ ఓన్లీ. తగినంత మంజల్ తూల్. ఇది ఇలాచీలు ఆల్రెడీ 10 ఇలాచీలు దంచి పెట్టుకొని ఇలా మిక్స్ చేయాలి. ఏలక్కాయ్. ఇది కొత్తిమీర, పుదీనా, கொத்தமல்லி, புதினா ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணது ரெண்டுமே. உப்பு தகினந்த, உப்பு, சால்ட்டு, அப்படியே 2 லைமு ஸ்குவீஸ் பண்ண போகிறோம். ఆల్రెడీ కట్ చేసి పెట్టుకున్నాం. ఇలా పిండుకోవాలి. ఇందులో మిక్స్ చేసుకోవాలి. మస్తుంది చామి, మస్తుంది. நல்ல ஃப்ளேவர் ஈகவே எத்திந்தி. சில்லி பவுடர் நவ். பச்சை மிளகா மாரினேஷன் ஃபார் 20 to 25 minutes வைக்கலாம். மாரினேஷன் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். அப்புறம் குக் பண்ணலாம். பேன் வச்சாச்சு. ஆயில் போட போகிறோம். ஆனியன் போட போகிறோம். ஆனியன் வந்து அப்படியே நல்லா வதக்கி ப்ரௌனிஷ் கலரில் வரணும். தண்ணி போட்டாச்சு. ரைஸுக்கு இன்க்ரீடியன்ஸ் அப்படியே போட போகிறோம். ஜீரகம், குருமிளகு, லவங்கு, ஆனியன் ப்ரௌன் ஆச்சு. ஆனியன் நல்லா ப்ரௌனிஷ் ஆச்சு. பாருங்கள், அந்த நெய் அப்படியே மேலேருந்து அப்படியே லேயர் பை லேயராக போகுது.
நம்ம ஆல்ரெடி ரைஸை வந்து சோக் பண்ணியிருக்கோம். அந்த சோக் பண்ண ரைஸை வந்து இப்போது ஃபுல்லாக இதில் அப்படியே ரைஸ் போட்டாச்சு. உள்ளே அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம். எண்ணெய் அப்படியே சூடாது. சிக்கனை போட போகிறோம் உள்ளே. அப்படின்னு பண்ண சிக்கன் அது தனியாக இருக்குது. அது அப்படியே தனியாக மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த மாரினேஷன் பண்ணி வச்ச சிக்கன் ரொம்ப ஊறிடுச்சு, வெந்துட்டுருக்கு. உண்மையாக ஃப்ளேவரு செமையாக இருக்குங்க. ரிமூவ் பண்ண போகிறோம். ஆவி பறக்குது. ஒரு வில்லேஜ் ஸ்டைல் ட்ரெடிஷ்னல் வே. ரைஸ் அப்படியே இன்னொரு பாட்டில் அப்படியே மாற்ற போகிறோம். நம்ம குக் பண்ண விடக்கூடாது. ஒரு 25% அப்படியே குக் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துட வேண்டியது தான். இதுதான் பிரியாணியோட மாரினேஷன். சிக்கனை போட்டாச்சு. ரைஸை போட போகிறோம். இதோட அந்த உதிராக வந்துருக்கு. லேயர் பை லேயராக. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். லேயர் பை லேயராக போட போகிறோம். ஃபஸ்ட்டு சிக்கனை போட்டாச்சு, அப்புறம் ரைஸை போட்டாச்சு, அப்புறம் இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் இலைகள், கொத்தமல்லியும் புதினாவும், அப்புறம் ரைஸ் ஆகி ஈவனாக லேயர் பண்ணணும். கொஞ்சம் தண்ணியை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணது அப்படியே ரைஸ் அப்படியே தூவி விடுவோம். இது எல்லாமே லேயர் பை லேயராக இருக்குது. ஃபஸ்ட்டு சிக்கன் போட்டோம், அப்புறம் ரைஸ் போட்டோம், ப்ரௌன் ஆனியன், அப்புறம் ரைஸ், அப்புறம் சஃப்ரான் பவுடர். இது வந்து குங்குமப்பூ பவுடர். கவர் பண்ண போகிறோம். வச்சு பண்ணுறதில்ல, கவர் பண்ண போகிறோம். அப்படி தம் போட்டாச்சு. எல்லாருமே தம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு தவா போட்டு அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. அப்படியே லோ குக்கிங்கில் குக் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணலாம். இதுதான் வந்து வில்லேஜ் ஸ்டைல் தம் போடுறது. தம் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து ஃப்ளேவர் நல்லா கிடைக்கணுன்னா ஆவி வந்து வெளியில் போகக்கூடாது. பிரியாணி அப்படியே குக் ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ண போகிறோம். ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ண போகிறோம். லைட்டாக அப்படியே ஒரு மிக்சிங். ஆவி நல்லா பறக்குது. ரோவர் ரைஸ் உடையாமல் அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம். என்னால் இதுக்கு மேலே பக்கத்துக்கு போக முடியாது. ஏன்னா ரொம்ப சூடாக இருக்குது. கையில் எடுத்து சாப்பிட முடியல. அந்த அளவுக்கு இருந்திருக்கு. பிரியாணி ரெடி. ரைஸ் அப்படியே மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. ட்ரெடிஷ்னல் ஹைதராபாதி பிரியாணி. பிரியாணி ஃப்ளேவர் அப்படியே மூக்க தொலைக்குது. ஹைதராபாதி ரைத்தா ரெடியாக இருக்குது. பிரியாணி வந்து ஒரு வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. ಭಾಳ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಬಾಸ್ಮತಿ ರೈಸು, ಇಂಡಿಯನ್ ಕುಸಿನು, ಬಿರಿಯಾನಿ ಅದು ನೋಡಿ. ನಮ್ಮ ದುಬೈನಲ್ಲಿ ಇಂಥ ಬಿರಿಯಾನಿ ತಿನ್ನಬೇಕಂದ್ರೆ ಚಾನ್ಸೇ ಇಲ್ಲಪ್ಪ. ಇಷ್ಟು ಲಾಕ್ಡೌನ್ ಆಗಿದೆ. ಬಟ್ ಇದ್ರೂ ನಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿ ಮೆಂಬರ್ಸ್, ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಜೊತೆಯಲ್ಲಿ ಭಾಳ ಹ್ಯಾಪಿಯಾಗಿದ್ದೀವಿ. ಅಲ್ಲ, ಟೇಸ್ಟ್ ಮಾಡೋಣ. ವೇಟ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ.
ಟೇಸ್ಟ್ ಮಾಡಲೇಬೇಕು. ಹೈದ್ರಾಬಾದ್ನಲ್ಲೇ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ತಿನ್ಬೇಕಂತ ಇಲ್ಲ, ಅಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದೆ. ಪರ್ಫೆಕ್ಟ್ ಹೈದ್ರಾಬಾದ್ ಬಿರಿಯಾನಿ. ಹಂಗೆ ಚಿಕನ್ ಅಂತ ಟೇಸ್ಟ್ ಮಾಡೋಣ ಹೆಂಗಿದೆ ಅಂತ. ಜ್ಯೂಸಿನೆಸ್ಸು ಹೆಂಗಿದೆ ನೋಡಿ, ಚಾನ್ಸೇ ಇಲ್ಲ. ಭಾಳ ಸಂತೋಷವಾಗಿದೆ, ಸೂಪರಾಗಿದೆ. ಅದು ಏನೆಂದರೆ ನಮ್ಮ ಗ್ಯಾಂಗ್ನಲ್ಲಿ ನಾನೇ ಲಾಸ್ಟಾಗಿ ಬಂದ್ಬಿಡ್ತೀನಿ ಟೇಸ್ಟ್ ಮಾಡೋಕ್ಕೆ. ನನಗೆ ಊಟ ತಿನ್ನಬೇಕಾ ಇಲ್ಲ ಟೇಸ್ಟ್ ಮಾಡಬೇಕಾಗ್ತಾನೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ಎಲ್ಲ ಲೆಸ್ ಟೇಸ್ಟ್ ಆ್ಯಂಡ್ ನನಗೆ ವೇಟ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. Okay, let me going to taste Hyderabad biryani. Yeah. Sorry. Wow. Super. Nice biryani. Nice Hyderabad biryani.